T20 உலகக்கோப்பையை வென்ற பின் இந்திய கிரிக்கெட் அணியின் ரோஹித் சர்மா செய்த சில வினோத செயல்கள் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளன. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் வென்ற பிறகு அதை கொண்டாடி தீர்த்த ரோஹித் சர்மா பின்னர் ஆடுகளத்திற்கு சென்று அதிலிருந்து ஒரு சிட்டிகை மண்ணை எடுத்து வாயில் வைத்துக் கொண்டார். டென்னிஸ் ஜாம்பவான் நோவக் ஜோகோவிச்சும் இதே போல ஆடுகளத்தில் உள்ள புல்லை எடுத்து சுவைக்கும் பழக்கம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோகோவிச், ரோஹித் சர்மா இருவரும் மண்ணையும் புல்லையும் வாயில் வைக்கும் படத்தை விம்பிள்டன் டென்னிஸ் நிர்வாகம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வைத்துள்ளது. இதே போல கோப்பையை வழங்கும் போது ரோஹித் சர்மா வித்தியாசமான நடையை நடந்து வந்ததும் கவனத்தை ஈர்த்தது. கடந்த முறை கால்பந்து உலகக்கோப்பையை வென்றபோது அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸியும் கடந்த IPL-இல் கொல்கத்தா அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் இதே போல நடந்து வந்து கோப்பையை பெற்றனர். தற்போது சக வீரர் குல்தீப் நினைவூட்டியதை தொடர்ந்து ரோஹித்தும் வித்தியாசமான நடையுடன் வந்து கோப்பையை பெற்றார்.